ஹலோ மக்களே, இன்றைக்கி மசால் வடை காரக்குழம்பு வைக்கலாம் வாங்க. புளி தண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சவனையே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுங்க. 2 தக்காளி போடுங்க. போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச குழம்ப எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதி வரணும். ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு குழம்பை இறக்கிடலாம். இறக்கிட்டு நான் அரை மணி நேரம் கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நம்ம மசால் வடை சுட்டுலாம். சுட்ட பிறகு நம்ம எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசால் வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.